நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃப்ரீ ஷேர் மார்க்கெட் கோர்ஸோட கம்ப்ளீட் பார்ட் பை பார்ட் வீடியோஸை சேனல் பிளேலிஸ்ட்ல 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிகினர் லெவல்ல உள்ள இண்டெக்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸோட டுட்டோரியல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் வந்து சிங்கிள் வீடியோல முடிக்க போறது இல்ல, ஃபியூ வீடியோஸ் கண்டினியூஸா வரப்போகுது. ஏன்னா ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டுட்டோரியல் சொல்லி கொடுக்குற மாதிரி. பட் அப்ஸ்ட்ராக்ஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா என்னால சொல்லி கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, செபியோட லேட்டஸ்ட் ரூல்ஸ் படி நம்மள மாதிரி எஜுகேட்டர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து யாரா வேணா இருக்கட்டும், லைவா டேட்டாஸ் வந்து ஷோ பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கரண்டா நடக்கிற டேட்டாஸ் ஷோ பண்ணக்கூடாது. ஆல்சோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 months டேட்டாவும் ஷோ பண்ணக்கூடாது. இப்போ அந்த லாஸ்ட் 3 months டேட்டாவை ரிமூவ் பண்ற ஃபீச்சர் வந்து அப்ஸ்ட்ராக்ஸ்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ஸே பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவோட இன்டெகிரேஷன்ல தான் உங்களுக்கு ஷோ பண்றாங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். பட் ட்ரேடிங் வியூவோட அஃபிஷியல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்டா உள்ள டேட்டாஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் 3 months டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு டீச் பண்ணலாம். சோ நான் வந்து டீச் பண்றத ட்ரேடிங் வியூ வச்சு டீச் பண்ண போறேன். ட்ரேடிங் வியூல அனலைஸ் பண்றதுக்கும் அப்ஸ்ட்ராக்ஸ்ல நம்ம அனலைஸ் பண்றதுக்கும் சிமிலரா இருக்க போகுது. பெரிய சேஞ்சஸ் தான் இருக்க போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சில வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்ஸ்ட்ராக்ஸ்லயே உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு என்னால காமிக்க முடியும் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ ட்ரேடிங் வியூ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சோ ட்ரேடிங் வியூ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கூகுள் சர்ச்ல ட்ரேடிங் வியூ சர்ச் பண்ணி போனாலும் சரி, இல்ல in.tradingview.com சர்ச் பண்ணி போனாலும் சரி, உள்ள போனதுக்கு அப்புறம் சைன் அப் பண்ணிக்கங்க. உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சைன் அப் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் சர்ச் பார்ல நீங்க எதை ட்ராக் பண்ண போறீங்களோ அதை சர்ச் பண்ணுங்க. ட்ரேடிங் வியூ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா மார்க்கெட்ஸையும் ஷோ பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் இப்போ இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் தான் சர்ச் பண்றீங்கன்னா நிஃப்டி 50 அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துரும், டேட்டா வந்துரும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ட் இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சார்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பிளைனா இந்த மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. அது காரணம் என்ன, நீங்க புதுசா வரதுனால டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல இருக்கும். செட்டிங்ஸ்னா எப்படி பண்றது அப்படிங்கறத லேட்டரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க, உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறது கொஞ்சம் லைட்டா சேஞ்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா செட்டிங்ஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மத்தபடி ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல. பட் சிமிலரா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா டூல்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சிம்பிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான சிம்பிள்ஸை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 நான் டைப் பண்றேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். இதுல எது ப்ரோ நம்ம சூஸ் பண்றது நிறைய கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அதாவது எல்லா விதமான விஷயத்தையும் ஷோ பண்ணுங்கிறதுக்கு தான் ஆள் கொடுப்போம். இப்போ நிஃப்டி 50ங்கிறது என்னது, ஒரு ஷேர் கிடையாது கரெக்டா, இது ஒரு இண்டெக்ஸ். அப்ப இண்டெக்ஸை கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸை கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 பேஸ் பண்ணி என்னென்ன இண்டெக்ஸஸ் தான் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதுல வந்து எந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு தேவை, நம்ம வந்து அபிஷியல் இண்டெக்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேவா, அப்படியே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கும். சோ இதுதான் நம்மளோட அபிஷியல் இண்டெக்ஸ் டேட்டா. சோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சார்ட் இப்படி வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நிஃப்டி 50 சர்ச் பண்ணாலும் சரி, இல்ல எதை சர்ச் பண்ணாலும் சரி, எல்லாத்தோட டேட்டாஸையும் இவங்க வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க சூஸ் பண்ற டேட்டா வந்து ப்ராப்பரான டேட்டாவா அப்படின்னு பாத்துக்கணும். சோ நான் இப்ப டெப்தா உங்களுக்கு சொல்லல, நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆக வேணாம். என்ன ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, நான் டைப் பண்ணும்போது நிறைய வருதுங்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா ஹிண்ட் மட்டும் சொல்லிருக்கீங்க. பட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. நான் இந்த வீடியோல உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஜஸ்ட் ஓவர் வீடியோ தான் இது. உங்களுக்கு ஜஸ்ட் எதை டைப் பண்ணாலும் உங்களுக்கு வருங்கிறத காமிக்கிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு கிளாரிட்டியா எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து கிளாரிட்டியா விஷுவலா பார்க்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து டெப்தா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி சார்ட் சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு சார்ட்டா வரும். உங்களுக்கு வரும்போது என்ன கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி இப்படி வச்சிருக்கேன், சார்ட்டை மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 1991ல இருந்து உள்ள நிஃப்டி டேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட உங்களுக்கு 200-300 பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டா 26,000 கிட்ட போயிட்டு இருக்கு. ஆனா அந்த டேட்டா நான் லைவா ஷோ பண்ண முடியாதுங்கிறனால நான் வந்து ஜூன் வரைக்கும் உள்ள டேட்டா தான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஜூன் எண்டு படி பாத்தீங்கன்னா 25,517 பாயிண்ட்ல வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லைன் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். லைன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லைன் சார்ட் வரைவாங்க. எந்த க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம டைம் ஃப்ரேம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். டைம் ஃப்ரேம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 minute 2 minute 3 minute 5 minute ஸ்டார்ட் பண்ணி 1 hour டெய்லி, வீக்லி, மந்த்லி, 6 month 12 month வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் நான் சூஸ் பண்றேன்னு வச்சுங்களேன், எவரி மந்தோட க்ளோசிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட்டை வரைஞ்சு கொடுப்பாங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மந்த்லி எல்லாம் செலக்ட் ஆயிருக்கு டிஃபால்ட்டா. எவரி மந்தோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட்டை வரைஞ்சு கொடுப்பாங்க. 1991ல இருந்து ஜூன் வரைக்கும் வந்து மந்த் பேஸ் பண்ணி எவரி மந்தோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட்டை வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. டெய்லியை சூஸ் பண்ணுவோமே, டெய்லியை சூஸ் பண்ணோம்னா எவரி டேவை பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட் வரைவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன்
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கு கர்சர் இருக்கும். இந்த கர்சரை வந்து அப் அண்ட் டவுன் நவுத்துறது, இந்த இடத்துல ஸ்கேல்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றது, தென் பாத்தீங்கன்னா மினிமைஸ் பண்றது, மேக்ஸிமைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே இதுதான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. போக போக உங்களுக்கு பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு. 25,648ங்கிறது. இப்போ நான் அந்த இடத்துல கர்சரை கொண்டு போறேன்னா கீழே உங்களுக்கு காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல காமிப்பாங்க பாருங்க. ஃப்ரைடே 27 ஜூலை, ஓகேவா, ஃப்ரைடே 27 ஜூன் படி உங்களுக்கு க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். நல்லா லெஃப்ட் சைடு இந்த இடத்துல மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 25,637ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மண்டே, அதாவது ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவ் தானே, மண்டேவோட க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 30th ஜூன் 25,000 இந்த இடத்துல பாத்துக்கங்க 25,517ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது கீழே இறங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 637ல இருந்து உங்களுக்கு 517ங்கிறது கீழே இறங்கி இருக்கு. ஸோ அப்போ வந்து மேலே இருந்து கீழே வந்து இறங்குற மாதிரி உங்களுக்கு வந்து லைன் சார்ட் டிரா பண்ணிருக்காங்க. இந்த டாட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டேவோட க்ளோசிங் பிரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த டேவோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி தான், அதை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு லைன் சார்ட்டை டிரா பண்றாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த லைன் சார்ட் தான் யூஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட்லி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் இந்த லைன் சார்ட்ஸை பார்த்துட்டு கூட பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட் பண்றவங்க, தென் பாத்தீங்கன்னா சார்ட்ஸை பெருசா கத்துக்கணும்னு நினைக்காதவங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சை மட்டும் தான் பார்ப்பாங்க. மார்க்கெட் கீழே இருக்கா மேல இருக்கான ரேஞ்சை மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3rd ஜூன் அப்போ பாத்தீங்கன்னா 24,000 ரேஞ்சில் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, மேலே ஏறி இருக்கு, இறங்கி இருக்கு, அப்புறம் பெருசா ஏறி இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஜஸ்ட் வந்து மார்க்கெட் எப்போ பெருசா விழுவுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூவா பார்த்துப்பாங்க. பிகினர் லெவல்ல உள்ளவங்க தென் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அது வீடியோஸ்ல சொன்ன மாதிரி ஒரு லம்சம் சீப்பான பிரைஸ்ல வாங்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறவங்களுக்கு இந்த லைன் சார்ட்டே போதும். இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நான் டெப்தா நான் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட்டுக்கு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடர் இன்வெஸ்டர் ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் உள்ள சார்ட் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஓவர் த வேர்ல்ட் அனலைஸ் பண்றவங்க யூஸ் பண்றது. இது என்னங்கறத இந்த வீடியோல சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இந்த சார்ட்டை தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க ரேஞ்சை மட்டும் பாத்துக்கணும், பிரைஸோட ரேஞ்சை மட்டும் மேல இருக்க கீழ இருக்கான்னு மட்டும் பாத்துக்கிறதுக்கு நீங்க லைன் சார்ட்டை யூஸ் பண்ணலாம். லைன் சார்ட்லயுமே நீங்க வெறும் லைன் யூஸ் பண்ணாம லைன் வித் மார்க்கர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளோட க்ளோசிங் பிரைஸ், இப்போ டெய்லி சார்ட்டா இருந்தா ஒவ்வொரு நாளோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி வரைவாங்க. வீக்லி சார்ட்டா இருந்தா ஒவ்வொரு வீக்குக்கான க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரைஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்க இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்க மந்த்லி சார்ட்டை தாண்டி நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா, எவரி மந்த் என்ன இருக்குங்கிறத பார்த்தா போதும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இவ்வளவு மேலேந்து விழுந்திருக்கு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் செப்டம்பர் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2024ல இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் இறங்கி இருக்கு. கரெக்டா, இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு விஷுவலா தெரிஞ்சிருது பாத்தீங்கன்னா. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் நீங்க தியரிட்டிக்கலா டேட்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது விஷுவலா பார்க்கும்போது ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, செப்டம்பர் போன வருஷம் 2024 செப்டம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் விழுந்திருக்குங்கிறது உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது எக்ஸாக்டா தெரியுது. ஆல்சோ நீங்க இந்த சார்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணீங்கன்னா கீழே இருந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் ஏறி இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. ஹிஸ்டாரிக்கலா நிப்டி 50 எப்படி ஏறி இருக்குங்கிறத மட்டும் கிளியரா பாருங்க. 1991ல இருந்து உங்களுக்கு ஏறுமுகமா தான் இருக்கு, அப்பப்ப கீழே விழுந்திருக்கு, பட் மார்க்கெட் ஓவரால் ஏறிட்டு தான் போயிருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்தியாவோட கண்டிஷனை இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா நிப்டி 50ங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியன் பொருளாதாரத்தை சொல்றதுக்கான விஷயமா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஈஸியா வந்து இந்தியா வளர்ந்த நாடா வளரும் நாடா அப்படின்னு யாரும் கேட்கறாங்கன்னா ஜஸ்ட் நீங்க நிப்டி 50 சார்ட்டை எடுத்து காமிச்சீங்கன்னா போதும், நம்ம ஷேர் மார்க்கெட் சார்ட்டை எடுத்து காமிச்சீங்கன்னா போதும், இந்தியா வந்து எப்படி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத கிளியரா உங்களுக்கு விஷுவலா காமிக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க வந்து இப்போ நிப்டி 50 சார்ட்டை காமிக்கிறீங்க, இப்போ நிப்டி 50 சார்ட்டை பார்க்கணும். இப்போ வேற ஏதாச்சும் கம்பெனியோட சார்ட்டை பார்த்தாலும் அந்த கம்பெனி ஏறிக்கிட்டு இருக்கா இல்ல இறங்கிட்டு இருக்கா இல்ல ஏறிட்டு இறங்கி இருக்கா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் ஸ்விட்ச் பண்ணி நான் காமிக்கல, வேற ஏதாவது ஸ்விட்ச் பண்ணி காமிச்சேன்னா இந்த ரீப்ளே கேன்சல் ஆயிரும், அப்புறம் கரண்ட் டேட்டாஸ் ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ரூல்ஸ் படி நம்ம கரண்ட் டேட்டாஸ் ஷோ பண்ண முடியாது. நம்மள மாதிரி ஜென்யூனா எஜுகேட் பண்றவங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செபி ரூல்ஸ் போறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நிறைய ஸ்கேம் பண்றாங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ற ஆக்டிவிட்டி தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஜென்யூனா வந்து சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப ரேரா தான் இருக்காங்க, ஒரு 10% தான் இருக்காங்க. செபி ரூல்ஸ் போடுறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்மள மாதிரி எஜுகேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. சில விஷயங்கள் காமிச்சாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா புரியும். இருந்தாலும் இருக்கிற டேட்டாஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
ஸோ உங்களுக்கு சார்ட்டை பத்தின ஜஸ்ட் ஓவர் வீடியோ தான் இது. நீங்க வந்து புரிஞ்சும் புரியாமலும் இருந்தா நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க. போக போக இந்த டுட்டோரியல் வந்து நான் வந்து ஃபியூ வீடியோஸா போடுறேன், உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேல வந்து சர்ச்சில் வந்து நீங்க எதை வேணா சர்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். தென் பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும். தென் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ட், லைன் சார்ட் வேணுமா, லைன் சார்ட் வித் மார்க்கர் வேணுமா, இல்ல வந்து கேண்டல்ஸ்டிக் சார்ட் வேணுமா, இல்ல வேற ஏதாச்சும் சார்ட் வேணுமாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலா எல்லாரும் யூஸ் பண்றது லைன் சார்ட், தென் பாத்தீங்கன்னா கேண்டல்ஸ்டிக் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபால்ட்டா எல்லாரும் யூஸ் பண்றாங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, தென் பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்னா உங்களுக்கு லேட்டரா சொல்லி கொடுக்குறேன். லெஃப்ட் சைடு உள்ளதுன்னா டூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்றது, மார்க்கெட் ஏறி இருக்கா இறங்கி இருக்காங்கிறத இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்றதுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்தர் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் வந்து உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ்குள்ள போறேன். அதுல வந்து நான் பேசிக்கா நீங்க வந்து என்னென்ன பண்ணி வச்சுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரேடிங் வியூக்குள்ள வந்து நீங்க வந்து சார்ட்டை பார்த்தும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி நீங்க அப்ஸ்டாக்ஸ் இல்லாட்டி வந்து வேற எந்த ப்ரோக்கர் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி அதுலயும் நீங்க பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்ஸ்டாக்ஸ்ல ஜஸ்ட் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சார்ட்டை நகர்த்த முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பழைய டேட்டாஸை மட்டும் ஷோ பண்ற மாதிரி, புது டேட்டாஸை ரிமூவ் பண்ற மாதிரியான ஃபீச்சர் வந்து இதுல இல்ல. அதனால நான் இந்த சார்ட்டை நான் நகர்த்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஆப்புக்குள்ள போனாலும் நம்ம வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த வாட்ச் லிஸ்ட்ல உள்ள விஷயத்தை எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சார்ட் இந்த இடத்துல ஷோ ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி மேலே சார்ட்ங்கிற மாதிரி இருக்கும் அப்ஸ்டாக்ஸ்ல, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு சார்ட் ஷோ ஆயிரும். நான் ட்ரேடிங் வியூல காமிச்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடு டூல்ஸ், மேல வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம்ஸ், தென் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானதை சர்ச் பண்ற ஆப்ஷன், சர்ச் சிம்பிள் இருக்கு. ஓகே, சோ ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும் உங்களுக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா நீங்க இங்கேயே பை செல் பண்ணிக்கலாம். பை செல் பண்றதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பை செல் பட்டன் கொடுத்துருப்பாங்க. எப்படி பை பண்ற செல் பண்றதுனா லேட்டரா பார்க்கலாம், ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இதுவே நீங்க வந்து ட்ரேடிங் வியூ பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரு சில புரோக்கர்ஸ் தான் ட்ரேடிங் வியூல இருந்தே பை பண்ற செல் பண்ற ஃபீச்சர் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினர் லெவல் இண்டெக்ஸ் இன்வெஸ்டரா நீங்க இந்த இதே வச்சு நீங்க யூஸ் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ், லைன் சார்ட், லைன் வித் மார்க்கர் இதெல்லாம் மாத்திக்கலாம் நீங்க. ஓகேவா, அதுல உள்ள எல்லாமே இருக்கும். ஏன்னா அப்ஸ்டாக்ஸா இருக்கட்டும், எந்த புரோக்கரா இருக்கட்டும், ட்ரேடிங் வியூ மாதிரியான பிரைவேட் சார்ட் கம்பெனிஸோட டைப்ல தான் வந்து சார்ட்ஸை ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வீடியோல சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி நீங்க இப்ப கன்ஃபியூஷன்லாம் இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம 53 பார்ட்ஸ் கிட்ட போட்டிருக்கோம். ஆனா அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா பெருசா எது இருந்திருக்காது. நம்ம இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போக 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 டிஃபிகல்ட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கூடும் உங்களுக்கு. அதனால நம்ம கத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. நீங்க சார்ட்டை 4 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழகிடும். உங்களுக்கு ட்ரேடிங் பண்றவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நம்ம இன்வெஸ்ட் தானே பண்ண போறோம், அந்த லெவலுக்கு தான் கத்துக்க போறோம். நம்ம அட்வான்ஸான டூல்ஸ் கத்துக்க போறது இல்ல. அதனால இந்த சாட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு போக போக செட் ஆயிரும். நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க உங்களோட புரோக்கரோட ஆப்ல உள்ள சார்ட்ஸே நீங்க நோண்டி பாருங்க. நம்ம சொன்ன இப்ப பேசிக்கான விஷயத்தெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் கம்பெனியை மாத்தி பாருங்க, இல்ல இண்டெக்ஸ் ETF மாத்தி பாருங்க, டைம் ஃப்ரேம்ஸை மாத்தி பாருங்க, எப்படி மாறுதுன்னு பாருங்க, தென் சார்ட்ஸை மாத்தி பாருங்க. எதையும் வந்து நீங்க வந்து தெரியாம நீங்க பை செல் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்தை ப்ராப்பரா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பை செல் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங் நிறைய பேர் பண்றதா பண்ணலாம், இந்த பிளாட்ஃபார்ம்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. யூஸ் பண்றது தெரியாம எதையாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி பை செல் பண்றங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிருவாங்க. அடுத்த வீடியோஸ்ல இந்த டுட்டோரியலோட நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸ் இன்வெஸ்டருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். எப்படி வந்து ஹை பிரைஸ்ல இருக்கா, லோ பிரைஸ்ல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கிளாரிட்டியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.